இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த ஒன்று தான் கடந்த நாட்களிலே ஊழிய பாதையில் அன்பான டீச்சரமாக என்னையும் நடத்தியது. ஊழியங்கள் ஒன்றும் தொய்ந்து போகவில்லை. செய்ய வேண்டிய ஊழியங்களை சிறப்பாக செய்ய உதவி செய்தார். ஆனால் சரீரத்தில் பலவீனம் அடைந்தோம். அந்த பலவீன நேரத்தில் கர்த்தர் கொஞ்சம் இலவசமாகவே உலகத்தை சுற்றி சுற்றி பார்க்குற மாதிரிலாம் வந்தது. ஆனால் கர்த்தர்லேருந்து விசேஷமான விடுதலை தந்தார். பயத்திலே மரண பயம்தான் மோசமான பயம். அது தலைகையில எல்லாம் சுற்றிக்கிட்டே இருந்தாக்கா அது என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு திடீர்னு ஒரு ஃபீலிங் வரும். அந்த மாதிரி சூழ்நிலையிலே கர்த்தர் விசேஷமாக அவருடைய கனவோடு இருந்தது. இந்த நாளிலே நான் 21ஆம் அதிகாரத்தை மற்ற 10 வசனங்களை மேற்சி படிக்கும்படியாக கேட்டுக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-10 வசனங்கள் வாசிக்கும்படியாக. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மர கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இந்த பகுதியில ஏகப்பட்ட சத்தியங்கள் புதைந்து கிடக்கிறது, ஆழமாய் அமிழ்ந்து கிடக்கிறது. என்னவெனில் இயேசு கிறிஸ்து ஒரு விசேஷமாய் மகிமைப்பட வேண்டிய ஒரு நாள் இருந்தது. அந்த நாளுக்காக இயேசு தேவாதி தேவன் அவர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யும்படி ஆவியில் அவர் மிக உற்சாகத்தில் இருக்கிறார். பிசாசின் கிரியைகள் எல்லாம் சேர்ந்து சாத்தானின் கிரியைகளாகிய இந்த உலகம் அவரை வேற மாதிரி செய்யணும்னு முடிவு இருந்தது. அவனுங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31 சில வசனம் வாசிங்களேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 31. அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நாம் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறமே ஒரு தீர்க்கதரிசி மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். அந்த நரிக்கு போய் சொல்லுங்க. அந்த நரி மோசமான நரி, அதான் உலகம். இயேசு பரலோக தேவன், தேவாதி தேவனுடைய செயல்களை அடக்கும்படி ஒடுக்கும்படி ஒன்றுமில்லாத ஆக்கும்படி திட்டமிட்டு செயல்படுகிறது அரசாங்கமே. அரசியலே இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இயேசு மிக தெளிவாக ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் இன்னைக்கு நாளைக்கும் நடமாட வேணும்,
நான் நடமாடி செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும்னு அந்த நரிக்கு போய் சொல்லுங்க. என்ன தைரியம்! இதை ஒரு முறை நரிங்கிற வேஷ மூல பாஷையிலிருந்து கண்டுபிடித்து என்னுடைய அன்பு சகோதரர் அலெக்ஸ் ஜோசப் சொன்னார். இந்த நரிங்கிறது மூல பாஷையில் அந்த பொட்டை நரின்னு வரும். சாதாரண நரியில் பொட்டை நரி. அந்த நரின்னு இருக்கிற வார்த்தை வந்து தமிழில் மூல பாஷையில் பொட்டை நரிக்கு சொல்லுங்க. அப்படின்னா எந்த மாதிரி வார்த்தையை ஆண்டவர் சொல்றாருன்னு பாருங்க. இந்த நரிங்கிறது விட இந்த பொட்டை நரிக்கு போய் சொல்லுங்க. இந்த ஆன்மீக இயேசு கிறிஸ்து பவனி வர வேண்டியது இருக்குது. உலகத்துக்கே எல்லாத்துக்கும் ராஜாவாகிய நான் பவனி வர வேண்டியது இருக்குது. நான் செய்ய வேண்டிய காரியம் மிக மிக விசேஷமானது. இதை தடை செய்ய ஒத்தாலும் முடியாது. நான் செய்ய வேண்டியதை செய்து முடிக்கணும் வரைக்கும் அப்போ சொல்லுங்க சொல்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா 21ஆம் அதிகாரத்துல 2 சீஷர்களை நோக்கின்னு இருப்பாங்க. 2 சீஷர்களை நோக்கி, 2 பேரை நோக்கி. நான் ஒருத்தரை நோக்கின்னு எழுதியிருக்கலாம் ஆவியானவர், அல்ல 4 பேரை அனுப்பினார் என்று எழுதியிருக்கலாம் ஆவியானவர். ஆனா 2 பேரை அழைச்சாருன்னா இங்க அங்க 2 கழுது குட்டி எடுத்து ஒரு ஆள் பிடிச்சான்னா கஷ்டம். 2 தானே இருக்குது. 2க்கு தான் அவங்களாம் வசனம் தெரிவித்து அது மேல எல்லாம் போட்டு ஒன்றுல ஏறி இருக்காரு, இன்னொன்று வந்து அலங்காரமா வந்துட்டு இருக்கு. இங்கே அழுக்க வர்றவங்க நோக்கி சொல்றாரு. எப்படின்னா சொல்றாரு தெரியுங்களா? அவர் சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிராமத்துக்கு போங்கள் அப்படின்னு சொல்றாரு. போங்க போ. ஒரு வார்த்தை அடிக்கடி அண்ணன் சாலி என்ன சொல்லுவாங்க, போ அல்லது அனுப்பு. உன்னால போக முடியல மிஷினரிய தாங்க, உன்னால இங்கேருந்து நார்த் இந்தியா போக முடியல, பீகார் போக முடியல, நீ போக முடியலன்னாலும் நீ எல்லாரும் போக முடியாது, ஒரு சிலர் தான் போக முடியும். நான் கேட்டிருக்கேன் போகும்போது மிஷினரி வீட்டு போகல, என்னோட வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாம் கூப்பிட்டுருக்கேன். அவங்கவுங்க வேலை அவங்க ஐயோ பிஸ்னஸை பார்க்கறதா வர்றதா அப்படிலாம் சொல்லி தப்பிச்சிருக்கிறாங்க. சிலரெல்லாம் அப்பயும் அடித்து பிடிச்சி பஞ்சாப் வரைக்கும் இமாலயா தேசம் வரைக்கும் ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு தான் போனேன். அது பெரிய பிரயாணம், சூப்பர் பிரயாணம். அப்போ போக வேண்டிய ஆட்கள் நீங்களும் நானும் தான். போ அல்லது அனுப்பி. உன்னால போக முடியலன்னா வேற எதையாச்சும் எனக்கு அனுப்பேன். முதல்ல ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போய் சொல்லி எல்லாம் அந்த நாட்டில் அமெரிக்க தேசத்தில் ஒரு பெரிய கிறிஸ்தவ மக்கள்லாம் சேர்ந்து பாதிரியாரெலாம் சேர்ந்து அனுப்பணும்னு சொல்லும்போது ஒரு அருமையான சகோதரியும் சகோதரனும் 3 பிள்ளைகள். அப்போ நான் என் கணவரை அனுப்புகிறேன். இந்த அம்மா எழுதிடுச்சு, நான் அனுப்புகிறேன். ஒன்றும் ஜாபம் பண்ணிட்டு அந்த அம்மா கணவரை அனுப்பிச்சு. அந்த ஐயா போய் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போய் அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமெல்லாம் கொண்டு போயிட்டு பிளேட்டில் இறக்கி விட்டாங்க. ஹெலிகாப்டரில் இறங்கினோன்னா அந்த ஆளெலாம் மனுஷனை பிடிச்சி சாப்பிட்ற ஜனங்க. அந்த ஆளை பிடிச்ச கொஞ்ச நாள் அப்படியே நின்று கிட்ட வந்து அது கொடுக்கறதெல்லாம் வாங்கி வாங்கி இந்த நாங்கள் அந்தமான் போனப்போ தான் நாங்கள் என்ன கொடுத்தோமோ அதெல்லாம் வாங்கி வாங்கி சின்ன ஜட்டி மாதிரி உனக்குள்ளே உள்ள அமுக்கிடுச்சுங்க. நாங்கள் அந்த காட்டுவாசியை பார்க்க போன நேரத்தில் பார்த்தாலே அந்த காட்டுவாசி குருவி மாதிரி கற்றுது. நாங்கள் கொடுத்த சாமானெல்லாம் அப்போ அங்கே சொல்லியிருக்கு, யாருக்கும் எதுவும் கொடுக்காதீர்கள். அந்த காட்டு பாதையில் வழிட்டு வந்து இப்போ கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க அரசாங்கம் போய் ஏதோ கொடுத்தது போல. கவனிங்க, இங்கே நடக்கிற சம்பவம் இங்கேருந்து போங்க, ஏதோ அனுப்புங்க. போங்கிறது சரி, அனுப்புறதுங்கிற என்ன ஒன்றும் செய்யலைனாலும் இப்போ அனுப்புங்க. 2 பேரும் போகிறாங்க. போய் அங்கே அவைகளை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். என்ன செய்யணும்? நம்ம அங்கே அவிழு இங்கே அவிழு பரலத்தில் இருக்கிறது கட்டவிழ்லாம் சொல்கிறோம். இங்கே கட்டி இருக்கிறதுனா நம்ம அவுக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுறதில்லை. பல்லவத்து இந்த கட்ட விடு, அந்த கட்ட விடு, இந்த கட்ட அவிழுங்க அவிழுங்கன்னு நான் சொல்கிறோம்.
மெயின் என்னன்னா, இன்னைக்கு கட்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் 1973 வருஷம் நான் ரசிக்கப்பட்டேன். அதுக்கு முந்தி 67 அதனால சின்ன வயசு, பயங்கரமான துடிப்பு. எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணுறேன். திடீர்னு ஒரு மெசேஜ் வந்து, அறிஞர் அண்ணாவையும் கலைஞரையும் கடலூர்லேருந்து சிதம்பரம் தாண்டி சீர்காழிகளுக்கு வந்து மாயவரத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ண மனைவியில் ஆளு காங்கிரஸில் பெரிய நீர்மூழ்கி கப்பல்லாம் இருந்துச்சு. மாரியப்பா வாண்டியார். இந்த நியூஸ் வந்தோடனே பண்ருட்டியில் ராமச்சந்திரங்கிறவர் அனுப்பி, நம்ம யூத் பசங்க கம்போட விளையாட தெரிஞ்சவங்க, எந்த வெட்டையும் எதிர்த்து நிற்க தெரிஞ்சவங்க, வெட்டி கீழே கால்ச்சிட்ட மேட்ச்லாம் கருப்பு சாப்பில் இருக்கும், அந்த கம்பில் கொடி கட்டி இருக்கும். கடலூர்லேருந்து இது வரை கும்பகோணம் வரைக்கும் பாதுகாப்பாக இருவரையும் கொண்டு சேர்த்து அங்கங்கே பதிவிடங்களிலே ஆள் ரெடியாக இருக்கணும். யாராச்சும் ஆள் இல்லை, சந்தேகப்படுற ஆளாக இருந்தால் அவங்கள போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்துச்சு. பண்ருட்டியார் அந்த நாட்களில் மிக விசேஷமாக செயல்பட்டு இருந்தார். அப்போ அதில் தலைமை தாங்கி நான் தான் முன்னேறி இருந்து சிதம்பரம் வழியாக போகிற வழியிலெல்லாம் ஆளில் கிடச்சிட்டு சைக்கிளில் கொடி கட்டிட்டு அங்கே என்ன செய்கிறாங்க, கும்பகோணத்தில் பச்சை மட்டையை வெட்டி போட்டாச்சு. கலைஞருக்கும் அண்ணாவுக்கு ஒன்று சொல்லி, அஞ்சன் வந்து குதிரையில் ஊர்வலம், பத்மினி ரதத்தில் ஊர்வலம், காங்கிரஸ் ஊர்வலம். அங்கே வந்து ராமன்கிறவர் காங்கிரஸ் நிற்கிறான், கோசி மணி அவரோடு நிற்கிறார். அப்படி பேசிட்டு இருக்கும்போது மிக பாதுகாப்பாக கும்பகோணத்தில் கொண்டு இறக்கி அந்த மேடையில் அவர்கள் இருவரையும் பேச வச்சு மிக பாதுகாப்பாக அனுப்புகிற அந்த முனையத்தில் நான் இருந்தேன். என்னை கட்ட விழ்த்தவர் இயேசுங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். யாரெல்லாம் கட்ட விழ்க்கிறார் இயேசுங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்படி செய்து 67 மிக தீவிரமாக பூம்புகாரில் உள்ள அண்ணன் மோகன், மாயவரத்தில் அண்ணன் கிட்டப்பா, சீர்காழியில் மணி, கேபிஎஸ் மணி, இவங்களெல்லாம் ஜெயிக்கும்படியாக மிக தீவிரத்தில் அது கும்பகோணத்தை விட்டு கோசி மணியும் தோற்று விட்டார். நான் இறங்கி வேலை செஞ்ச காலத்தை மறக்க முடியாது. அப்படி அதை அண்ணாவே கண்ணீரை அழைத்து ஒரு சீர்திருத்த திருமணத்தை நடத்தி வைத்தேன். அன்பானே, அந்த சூழ்நிலை இருந்த என்னன்னா, கர்த்தர் ஆண்டு 1973 கட்ட விட்டார். அதெல்லாம் சொல்றேன், கட்ட விட்டார் என்னை. இன்னைக்கு நிறைய பேர் சூழ்நிலையை மாட்டிட்டு இருக்கிறார். திரும்பி என்னுடைய செயல்பாடுகள் சண்டைக்கு இருந்துச்சு, ராவோட ராவா தப்பிச்சு வந்துட்டு 4 வருஷம் தலைமறைவாக இருக்கிற தாக்கவச்சாட்சியிடம் விசாரிக்கிறாங்க. சம்பந்தங்கிற ஒருத்தர் சிறுகாத்தாளுங்க வந்து அந்த கொள்ளிடம் பகுதியிலேருந்து இங்கே வந்துருக்கிறாரு. அவங்க அப்பா ஆளுக்கு சொன்ன தாண்டவச்சாட்சியிலேருந்து அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லுங்க. அவர் செத்துட்டாரு, வந்துட்டாரு, செத்துட்டார். ஏன்னா அந்த திரும்பி அந்த பகுதியில் மாட்டினா, அதனால தான் சிறப்பாக ஆந்திராவிலே 3 திருச்சபைகள் நிறுவ முடிஞ்சது, சூளையிலே திருச்சபை நிறுவ முடிஞ்சது. அங்கே பாடுபட்ட பாட இயேசுவின் பக்கம் திருப்பி விட்டார். இயேசு என்னை தொட்டதினால, இயேசு என்னை அவிழ்த்ததுனால, கட்ட விழுத்ததுனால தான். பிள்ளைகளே, ஒரு மனுஷனை கட்ட விழுக்கணும் அப்படிங்கிறது இயேசுவால் ஒருவரால் தான் முடியும். என்ன கட்ட விட்டு சீர்காழியில் இருந்து ஒரு பாசங்க அப்படி ஞானதாஸ், மாயவர்த்தன் மார்ட்டின் ராபர்ட், சீர்காழி இருந்த ராஜமாணிக்கம், வயல்மணர் பிரதர் அருளானது எல்லாம் எங்கள் கழுதையை கட்ட விழுக்க பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமா. நான் விட்ட உதைகள் சின்ன சின்ன உதைய அவங்களெல்லாம் என்னை கட்ட விழுக்கிறதுக்கு பாடுபட்டாங்க. இன்னைக்கு ஒரு சிலரை கட்ட விழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப ஈஸியாக போய் அழுத்திட முடியாது. கழுதை கிட்ட போனோம்னா அந்த கழுதை ஒன்று செய்ய தெரியுமா அவங்களுக்கு? அப்படி திரும்பி திரும்பி பார்த்து டப்புன்னு காலால் அடிக்கும். கிட்ட நெருங்க விடாது. என்ன மாதிரி அது ஜாலக்கா அவுத்தாங்கள 2 சிஷர்களும் எனக்கே தெரியல. அதனால் ஒரு மனுஷனை போய் சுவிசேஷம் சொல்லி பாருங்களேன். அவங்க வந்து நமக்கு சுவிசேஷம் சொல்லுவாங்க. சிலருக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்லி பாருங்களேன், அவங்க நமக்கு சொல்லுவாங்க. எதுக்காக சொன்னேன்னா, ஒரு மனுஷனை கட்டவிழ்த்து கொண்டு வந்து அநேக கட்டுகளை அவிழ்க்க உதவி செய்த ஆண்டவருக்கு எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதே நிலைதான் நீங்களும் நானும். உங்களை என்னையும் கட்ட விழ்த்து விட்டார்.
இப்ப அவிழ்த்து என்ன செஞ்சாரு, இந்த கழுதியாக உங்களையும் என்னையும் கொண்டு வந்து அலங்காரப்படுத்தி மேலே இயேசு ஏறி உட்கார்ந்து விட்டார். அல்லேலூயா. இயேசு உட்கார்ந்த உடனே தான் நீங்க பார்த்தீங்கன்னா முன் நடப்பாரு, பின் நடப்பாரு, ஓசனா ஓசனா ஓசனா. நான் நீங்க என்னையும் சேர்த்துக்கிறேன். நான் தான் முதல் கழுதை, கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை. அப்புறம் அதன் பிறகு நான் சிலரை கட்டவிழ்த்தது பெரிய சாட்சி. அது யார் வேணாலும் தெரியும், சாதாரணமா இல்லை. ஒரு சிலரை கட்டவிழ்த்து நடந்து 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 போய் கொச்சின் ஹவுஸ் போலீஸ் எல்லாம் முடியிருக்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை நடத்துறதுக்கு பட்டம் பாருங்க பாரு. அவர் கடைசியில் சொன்னார், இயேசுவை நான் அறியேன், ஆனால் இயேசுங்கிறவரை போல, இயேசுவை போல ஒரு சுபாவத்துள்ள ஆர்எஸ் டேனியலை நான் அறிவேன். இயேசுன்னு அறியல, போகிற இடத்துல என்னை மனுஷனாக்கின ஒரே ஒருவர் ஆர்எஸ் டேனியல்னு சொல்லி மேடையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார் டேவிட் திருத்தோராஜ். ஒரு சிலர் கட்டம் எடுக்கிறது சாதாரணமா இல்லை. ஒரு பிள்ளையை வைக்கிறதுக்கு தாய் எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுங்களா? அவள் ஒரு மாதம் 2 மாதம் ஆகிறதுக்கு முகம் மாறிடும், அவள் செயல் மாறிடும். 5-6 மாதம் ஆனால் உள்ளே இருக்கிறது சும்மா இருக்காது. காலால் ஒன்று குத்து, கையால் ஒன்று இருக்கணும், உள்ளே வெளியே பாரு. அது 10ஆவது மாதம் வெளியில் வர்ற வரைக்கும் அவள் படுறப்பாடு அவளுக்காது. இது மாதிரி ஒரு விசுவாசியை மற்றவர்களே கிறிஸ்துக்குள்ள கட்டவிட்டு கொண்டு வரணும்னா அது பயங்கரமான பாடு என்பதை சொல்கிறோம். நம்மெல்லாம் அதுக்கு தயாராகி கொள்ளணும். இந்த குருத்தோலை நாயனிலே உங்களுக்கு சொல்கிற ஒரு குட் நியூஸு, கட்டப்பட்டிருக்கிற நான் அழுக்கப்பட்டு என் இயேசு என் மேலே ஏறிக்கொள்ள வேண்டும். இயேசு மேலே ஏறிட்டாருன்னா இயேசுவின் குணாதிசயம் பூரா இந்த கழுதைக்கு வந்துடும். புரியுதா? இயேசுவின் சமாதானம் வந்துடும், இயேசுவின் அன்பு வந்துடும், இயேசுவின் குணாலட்சணம் வந்துடும். ஒன்று உங்களுக்கு நிச்சயமா சொல்ல விரும்புகிறேன். ஒரு கிறிஸ்துவில் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயினே. கிறிஸ்து மேல உட்கார்ந்த உடனே இந்த கழுதைக்கு உள்ள ஒரு வேலை நடக்குது. சும்மா கட்டிட்டு இருக்கிறதுதான், நீங்களும் நானும் தான், நமக்குள்ள வேலை நடக்குது. இந்த வேலை என்னன்னா கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ள உண்டாகுது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூப மலை மீதிலே. கவனிங்க, இந்த பாடல் விசேஷம் சாரங்க பாடல். மறுரூப மலைக்கு போன உடனே அவர் பிரசன்னமும் வல்லமையும் இந்த போன சீசர்களை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மறுரூபமாகுதல் தான் கிறிஸ்து இந்த கழுதையாகி நம்ம மேல உட்கார்ந்து இருக்கும்போது நடக்கிறது. நடை மாறணும், உடை மாறணும், பேச்சு மாறணும், செய்ய மாறணும், குணாதிசயங்களாம் கிறிஸ்துவின் சுபாவமா மாறணும். ஏதோ நான் மனுஷன்தான், ஏதோ அப்படி இப்படி அப்போ வருது, இப்போ வருது, அது வருது, இது வருது, அதெல்லாம் மிஞ்சின காரியங்கள். கிறிஸ்துக்குள் நான் ஆண்டவர் அது அப்போ பவுல் சொல்கிறா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் சிலுவையிலே அறையப்பட்டேன், நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்க. அப்ப கிறிஸ்து பிழைத்திருக்கிறதுக்கு உரிய வாய்ப்பு இருக்குமானால் நாமும் பிழைத்துதான் இருக்கிறோம். கரங்களை தட்டி கத்திருக்கிறாங்க. இயேசு மகிமை அடையறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நாள் இருந்துச்சு. அவரை ஒண்ணுமில்லாத ஆக்கிறதுக்காக உலகம் முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. அது நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது.
ஆனா இயேசுவோ அவர் செய்ய வேண்டிய வேலையில அதான் யாரோ அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த அளவுக்கு ஏன்னா அவர் மகிமைப்பட வேண்டிய சூழ்நிலையில் கழுதை மேல் இருந்தார். அவருக்கு மகிமை உண்டானால் அந்த மகிமை உங்களுக்கு எனக்கும் உண்டு. கரங்களை தட்டி கற்றுக்கு சொல்றாங்க. அவர் மகிமைப்பட்டால் அந்த மகிமைக்கு பங்கு நமக்கு உண்டு. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது இயேசு அல்லவா. நாம வேணா கழுதையா இருக்கலாம், நாம வேணா ஒரு நேரத்தில் குடிச்சோட இருந்திருக்கலாம், நம்ம வேணா ஒரு நேரத்தில் வேற தாளைகளை பிச்சு சாப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு அமர்ந்தோன்னா அதுக்கு முன்னாடி போடப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரியாதை என்ன, மதிப்பு என்ன, அங்கே கற்றுக்கொள்ள வேண்டியது இயேசு வந்து விட்டால் நாம் மாறுகிறோம், மறுரூபமாகிறோம். இல்லையா சொல்லுங்க. எல்லாம் கரங்களை தட்டி வர இல்லையா சொல்லாமா. இந்த குறுக்கால நாயகர்களே உங்களுக்கு கொடுக்குற நல்ல குட் நியூஸ் என்ன தெரியுங்களா? நம்முடைய பேச்சு மாறணும், நம்முடைய செயல்பாடு மாறணும். அவன் கோவப்படுறான், நீனும் கோவப்பட்டினா உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? அவன் பேசுறான், நீனும் பேசுனீன்னா உனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க எதிர்றாங்க, நீனும் எதிர்ந்தீங்கன்னா உனக்கும் இயேசுநாதருக்கு என்ன வித்தியாசம்? உனக்குள்ளே இயேசு இல்லையா? இயேசு மேல உட்காந்துக்கிறார் இல்லையா? அவர் சுபாவம் கழுதியாக உனக்குள்ள வரணும் தானே. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கிறிஸ்துவே. இல்லையா? நமக்குள்ள ஒண்ணும் இல்லை. அவர் மகிமைப்பட்டால் நாம மகிமைப்படுவோம், அவர் வாழ்ந்தால் நாம் வாழ்வோம். நல்லா முடியும்னா அவர் வாழ்ந்து கொண்டே தான் இருப்பார். கரங்களை தட்டி கற்றுக்கு சொல்ற மாட்டேங்க. அவர் வருவாரும் மாறாதவர், நேற்று நின்று என்று மாறாதவர். இப்போ அவருடைய சுபாவங்கள்ல எப்படியாச்சும் வரணும்னு பிரயாசப்படுறாரு. 12 சிஷ்யர்களுக்குமே அந்த சுபாவம் வரணும்னு. ஆனால் பிரயாசத்தை பட்டு இருந்தாலும் சிஷ்யர்கள் அவங்க எழும்புறாங்க. ஒருத்தன் திடீர்னு கத்தி எடுத்து ஒரே காதால வெட்டிட்டான். இயேசுவோட இருந்தவன் தான், இயேசுவோட சாப்பிட்டவன் தான், இயேசு தான் அவனை ரசித்து கொண்டு வந்தாரு, ஊழியத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டாரு, கூடவே இருக்கிறான். இவங்களுக்கு உள்ளது வெற்ற சுபாவம் இருக்கு பாருங்க, அது மட்டும் சாகலை. இருக்கிறவங்க இயேசு வேலைதான் அன்பு வச்சிருக்கான். இயேசு அவன்கிட்ட இருக்கிறாரு, பக்கத்துலேயே இருக்கிறாரு. இவன் ஒரு கழுதை அவன் மேலே இருக்கிறாரு. ஆனால் இவன் கையில் கத்தி மட்டும் பறந்துக்கிட்டு இருக்கு. எப்பரா வெட்டலாம்? அப்போ கிறிஸ்துவின் ஜீவியம் பூஜ்யம். ஒரு எவை பொழுதுல சாட்சி மாறலாம். நிறைய சில இடத்துலலாம் நிறைய சிலச்சு நான் வந்து அந்த பாஸ்டர்ஸுங்களுடைய காரியங்கள்ல கொஞ்சம் நியாயம் விசாரிக்கிற காலம் இருந்தது. அதனால பாஸ்டரும் சரி விசுவாசியும் சரி வழியில் போகிற ஒரு விசுவாசிய 2 வீலரில் ஏற்றிக்குவார். அக்கா நடந்தா பாருங்க வாங்கக்கா. இவன் அக்காவும் தங்கச்சின்னா மற்றவங்களுக்கு தெரியாது. ஆஹா அந்த அவர் வந்து இப்படி 2 வீலரில் கொண்டு போகிறாரு, இது சரியில்லையே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நியூஸ் வரும். ஆனால் யதார்த்தமா ஐயோ தூரம் நடக்குதேன்னு இவர் கொஞ்சம் பக்கத்தில் உட்காராச்சு. அதனால தான் சொல்லுவேன், ஒரு ஊழியக்காரங்க பொண்டாட்டி தவிர யாரையும் வண்டி ஏற்றக்கூடாது. ஏற்றினா எப்படி இடிக்கும், எப்படி இருந்தாலும் உடம்பு அது உடம்பு வேற இது உடம்பு வேற. கத்தராக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் கண்டவங்க ஏற்றி தெரியக்கூடாதுன்னு வச்சு ஒரு ஊழியர் மீட்டிங் ரொம்ப திட்டேன். அதே நேரத்தில் விசுவாசிகளாக இருக்கிறவங்களும் சரி யாரும் வந்து சரியாம்மா போயிட்டு வரமா நேரம் ரொம்ப ஜாக்கிரதை. ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும், பரிசுத்தம் குறையக்கூடாது. இயேசுவின் சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். பேசும்போது கூட கிட்ட போய் கையை பிடிச்சி பேசுறதெல்லாம் அந்த இருக்கக்கூடாது. தள்ளி 2 அடி இருந்தேன் அந்த நாட்டில் போவேன். நித்யா ஐயா பாசு வாங்க வாங்க நித்யா அந்த கஸ்தூரி கரண்டு குடிப்பாங்க. அதான் அம்மா வெளியே வைப்பாங்க, வெளியே போயிருக்காங்க. சரி சரி பாஸ்டர் வந்துட்டு போனேன்னு சொல்லு. அவங்க கூப்பிட்டாங்கன்னு உள்ள போக மாட்டேன். யாரும் இல்லாத வீட்டில் இயேசுவா வந்து எங்களுடைய நடக்கைன்னு சொல்லணும். யாரும் இல்லாத வீட்டில் போய் உட்காந்து பேசுகிற அந்த மாதிரிலாம் நாங்கள் வளரல, அந்த மாதிரி கற்றுக்கொள்ளவும் இல்லை. அதனால விசுவாசிகளை நீங்கள் கூட பார்த்து பேசணும், பக்கம் பார்த்து பேசணும். வாலிப சகோதரி நின்று எட்ட நின்று பேசணும், சொட்டு பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு எதிரான காரியங்கள்.
எந்த நேரம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒண்ணுமே நடக்காது. தேவையில்லாத பொருளியை கிளப்பி நம்ம பேரை கெடுத்துருவாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் ஏறத்தாழ அம்மாவும் நானும் ஊழியம் செய்கிறோம். ஏழுல அம்மா 5 நிமிஷம் இருந்தது இல்லை, 3 நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. அந்த கணக்கு படைக்க வந்து அந்த உள்ள நுழைஞ்சிட்டு அடுத்த நிமிஷம் இருந்துருவாங்க. நாங்கள் அநேக பிரயாணம் பண்ணியிருக்கிறோம். பிரயாணத்துலேருந்தும் சரி, அது ரொம்ப அந்த சிறுமையாக எங்களை தேவ பிரசனத்தோடு காத்து கொள்வதை ஜனங்கள் எல்லாரும் பார்த்துருக்குறாங்க. நல்லா கவனிப்பாங்க. ஜனங்கள் ஒன்றும் முட்டாள இல்லை, கவனிப்பாங்க. உங்களுக்கு திருப்பி சொல்லுகிறேன், தேவ சுபாவம் கழுதியாகி உங்கள் மேலே இயேசுவின் சுபாவம் இறங்கிடுது. உள்ளத்தில் அந்த சுபாவம் வரும்போது பகுத்தறிகிற அந்த கிருபை வந்துடும், அந்த இயேசுவின் சுபாவம் வந்துடும், மன்னிக்கிற சுபாவம் வந்துடும், இரக்கம் இல்லை சுபாவம் வந்துடும், சமாதானம் பண்ணுகிற சுபாவம் வந்துடும். நீ ஆவி நேரம்னா என்ன பிரச்சனை குதிக்கணும், கை தட்டு அல்லலாம் செய்யலாம். ஆனா நீ சாட்சியாய் வாழ்ந்து கிறிஸ்துவை பிரகடனப்படுத்தணும். இயேசு என்னில் மகிமைப்பட வேண்டும். இல்லையா? இயேசு மகிமைக்கு பிறந்தானே அந்த கழுதையில ஏறினாரு. ரொம்ப அழுதுருவாங்கன்னு சொல்லி இல்லை ஏறினாரு. அவர் மட்டும் நம்ம மேலே ஏறி உட்கார்ந்தது போல, உள்ளத்தில் இறங்கினது போல இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் நானும் ஆசீர்வாதம் செய்யப்பட்டிருக்கவே முடியாது. ஆரோட குடும்பத்தாரோட சேர்ந்திருக்கவே முடியாது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ங்கிற அந்த வார்த்தைக்கு சொந்தமே ஆயிருக்க முடியாது. அதுவே இயேசுவின் அந்த பிரசன்னம், இயேசுவின் அந்த மகிமை, அந்த கல்வியில் உட்கார்ந்த ஆண்டவர் அவரால் தான் வந்துச்சு. எதையோ கொஞ்சம் கிருபையோ வரவங்களை பெற்றவங்க முதல்ல நான் தள்ள கழிச்சுனா விழுந்தாங்கன்னா கையில் வச்சுனா ஜோம் பண்ண சோமாச்சு ஆச்சா போச்சா இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அட்ரஸே இருப்பாங்க. 47 வருஷத்துக்கு மேலே உள்ள அனுபவத்தில் சொன்னாங்க, என்ன மாதிரி பிரகாசிச்சவங்களை என்ன மாதிரி ஆனாங்கன்னு எனக்கு தான் தெரியும். ரொம்ப கொண்டாலாம் ஆயிடுவாங்க. ஐயோ அவர்கிட்ட போக முடியாது, கீழே நிற்கணும் அது நிற்கணும் எல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம். ஆக தன்னை மகிமைப்படுத்துகிற சூழல் வரும்போது தன்னை மறைத்துக் கொள்வதுதான் இயேசுவின் சுபாவம். நம்மை நாமே மேன்மைப்படுத்திக் கொள்ளவோ பெருமைப்படுத்திக் கொள்ளவோ எந்த சிதறும் இல்லை. உதாரணத்துக்கு எங்க அன்பரசர் என்னோட வந்த நாளிலிருந்து அறிவேன், இருந்த நாளிலிருந்து சொன்ன காரியத்தில் அப்படியே இருந்ததுனால செய்கிற செய்முறைகள் எல்லாம் கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு அடுத்து இருந்ததுனால அவருக்கு நான் என் பொண்ணையும் கொடுத்து என்னோட வைத்துக் கொள்ள முனைந்தேன். சிலர்லாம் வேற முயற்சியெல்லாம் பண்ணாங்க. சிலர் இந்த ஊழியத்தில் வந்து கூட இருக்கணும்னு நிறைய காரணம். ஆனால் ஆவியானவர் என்னுள்ளே இயேசு இருந்ததினால் அந்த இயேசு என்ன மருமகனாக எனக்கு அந்த அன்பரசை கொடுத்து என்னை மதித்து என்னை கனம் பண்ணி இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிற அந்த தெய்வ சுபாவம் கிறிஸ்துவாலே எனக்குள் வந்து, எனக்குள்ள இந்த சுபாவம் அன்பரசுக்குள்ள வந்து, அந்த சுபாவம் இப்ப எல்லாருக்குள்ள வருகிறது. பண்ணுவோமா? எல்லாம் முன்னுவதெல்லாம் பொண்ணல்ல. அடிக்கடி சொல்ல ஊழியக்காரனா அல்ல, விசுவாசிலாம் அல்ல, எல்லாம் மாயமாலம் இருக்கும். ஆனா கழுதையில் ஏறி இருந்த கத்ததை கழுத வேற, பின்னாடியோ ஒரு கழுதை ஒன்று வந்துட்டு இருக்கு. அதுல சேரல, அது சோப்பு. அந்த கழுதை என்னது ஜோடியா சோவா அந்த கழுதை மற்ற அதுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா நம்ம இது மேல நடக்கிறோம், ஆஹா நம்ம மேலே துணியெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஆஹா ஆனா ஏசு விட்டாங்க அவருமே அது மேல இல்லை. ஒரு கழுதைக்கு மட்டும் இடமா நடந்து ஹல்லேலூயா ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லிட்டு வருது. அதுலதான் இயேசு இருக்கிறாரு. அந்த இயேசுவின் சுபாவம் அது அந்த கழுகுல வந்துருச்சு. அது வீர நடை போட்டு நடந்து வருது பாருங்க. பக்கத்துலயே ஒண்ணு வருது. அதை வந்து அந்த உலகத்தை நிறைய பேர் போலியா இருக்காங்க, அலங்கரிக்கப்பட்டு எல்லாம் பண்ணி இதை வரணும். ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேளுங்களேன். இயேசுநாதரை இந்த காலத்தில் வருஷாக்கத்துலேருந்து கொண்டு வருவாங்க. அப்படியே கொண்டு வரும்போது எல்லாம் வழியெல்லாம் பார்த்து எல்லாரும் வந்து கும்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த குடும்பமே எனக்கு தெரியும். கழுதை மேலே ஏற்றி கொண்டு வருவாங்க இந்த நாளில்
சூளையில் இருந்துட்டு நான் டெல்லி வீட்டிலேருந்து வெளியில் வந்து பார்க்கும்போது வேறு கையெடுத்து ஏசுநாதர் கும்பிடுவார் என்ன. அவர் என்ன என் ஸ்ட்ரீட்டில் உள்ளவர், அந்த வருஷாமத்தில் உள்ளவர். அது அந்த இந்த கழுதை மட்டும் நான் மட்டும் சொல்லுவேன் பார்த்துட்டு, டேய் நம்ம ஆண்டவர் வாகனம் போடுவாங்க சிரிச்சுக்குவாங்க. ஏங்க மூஞ்சிக்கு ஒரு வாகனம் இருக்கு, எங்க மயிலுக்கு ஒரு வாகனம் தான், என்னெல்லாம் இருக்குல்ல, யானை ஒரு வாகனம் இருக்கு, பசுமாடுடைய வாகனம் இருக்கு, காலமாடு ஒரு வாகனம் இருக்கு. ஏசுநாதர் வாகனம் என்ன? ஆனா அதை பெரிய மேன்மைப்படுத்துறது இல்லை. கத்துக்கு சொந்தம் பண்ணுங்க. எந்த கல்விக்கு எந்த மேன்மை கிடையாது. ஏசுநாதர் இறங்கினாரு, இந்த கழுதை ஏசுநாதருடைய அந்த சுபாவத்தோடு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கழுதை போய் வேலை செஞ்சு ஆத்து மக்கள் ஆதாயம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, கத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு, கோயிலுக்கு வர ஆரம்பிச்சு. இந்த கழுதை இயேசுவின் சுபாவம் உள்ள கழுதையா மாறிட்டு எல்லாரும் உடலையிலே சொல்லுங்க. கழுதைன்னா ஒரு கழுதை எங்க பட்சம் அந்த காரியில கேட்காதீங்க. ஒரு கழுதை கிரியை செய்கிற கழுதை, இன்னொரு கழுதை நேராக போய் குட்டி சுதந்திர போய் அந்த ஒட்டி இருக்கிற பேப்பர்லாம் திங்க ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய கழுதை அப்படிதான் இருக்கு. ஒரிஜினல் கழுதைன்னா அப்படி தலை நிமிந்து வீரநடை போட்டு இயேசு என்னோடு இருக்கிறா எனக்கு பயம் இல்லை, இயேசு என்னோடு இருக்கிறா எனக்கு பயம் இல்லை, இயேசு என் ஆண்டவர், இயேசு யார் தெரியுமா அப்படிதான் முடியுது. யார் என்று எல்லாரும் அவர் யார் அப்படின்னு சாதிக்கிறாங்க. அப்படின்னா இதே காரியத்தை அவர் யார்? ஒருத்தர் ரொம்ப தூரத்துலேருந்து ஆந்திராவில இருந்து வந்திருந்தாரு. என்னங்க யாருன்னு அரசு தலைங்கிறவரு யாருன்னு பார்க்க வந்திருக்கிறேன். அப்புறம் எனக்கு தெரியுதுங்களா ஐயா, நான் தான் யார் ஐயா, நான் வந்து நகோமியாங்கிற ஐயா உங்களெல்லாம் பிரசவம் பண்ணியிருக்காங்க, அவர் மகனா. பெரிய தோட்டத்தில் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஒரு விசேஷம் வச்சுருந்தார் லாபம். அதில் வந்து ஐயா எனக்கு தெரியுதா, உங்களை பார்க்க ரொம்ப தூரத்தில் வந்துருக்குறோம் ஐயா, நீங்கள் யாருன்னு அரசாணியில் யாரு நம்ம பைபிள் ஸ்கூல் டீச் பண்ணாங்களா அவங்களா, நம்ம அப்பாவோட பிரசவம் பண்ணார் அவரா. ஆனால் நெகேமியா மகன் சூப்பராக இருக்கிறாங்க. மனைவி பிள்ளைகளோட என்னை தேடி வந்தேன். பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம், கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அது பெரிய ஏதேன் தோட்டமே தோட்டத்தில் வச்சுருந்தாங்க அந்த மீட்டிங். இப்போ போயிருந்தேன் ஆந்திராவில். அவங்க என்னையே யார் என்று தேடி வந்தால் உங்களில் யார் என்று கேட்க ஒரு காலம் உங்களில் யார் அது ஜெபம் நல்லாச்சோம், யார் அது கர்த்தருடைய காரியத்தை பேசினாங்களா, யார் அது அவங்க வந்து வீட்டுக்கு வந்து சொன்னாங்களா, யார் வந்து ஏசுநாதர் பேசினாங்க, யாருன்னு கேட்பாங்க. யாருன்னு கேட்கிற அந்த நிலைமை சென்னை சென்ட்ரல் செய்த சூப்பரண்ட் மணி அந்த ஐயா யார் அது அதாவது நான் தேவனுடைய ஊழியர். அப்போ தேவதாஸ் சொன்னார், அவர் பாஸ்டருக்கு ஒரு 2 பேரும் உட்காந்து ஒரு இடத்துல வேறு மாதிரி உட்காந்துருந்தாங்க. பெரிய அதிகாரிகள் 2 பேரும். யார் அது அவர்? நான் சொன்னேன் இயேசுவின் ஊழியர். அங்கே டேவி தம்பி சுரேஷ்க்கு டாக்டருக்குன்னு ஒரு சீட்டு வாங்கணும்னு நேராக ஹண்டைக்கிட்ட நேராக ஜிப்பாவோட நேராக உள்ளே போனான். பராபரத்துக்கு சோத்திரம்னு சொன்னேன். அவர் சொன்னார், யார் இருக்கிறார்? நான் இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதி. இந்த தம்பி டாக்டர் சீட்டு வாங்க வந்திருக்கிறேன். உங்கள் பேர் என்ன? ஆரஸ்டானு. யாரோட வந்து டேவிட் திருத்தூராஜுங்கிற அசிஸ்டன்ட் கமிஷனரோட வந்திருக்கிறேன். அவரோட பிள்ளை வந்து ஒரு சொல்லிட்டு உடனே ஒரு விசிட்டிங் அல்ல பச்சை இந்தியாவில் போய் நேராக கேஎம்சியில் போய் ஹாஸ்டலில் காசு கட்டிட்டு எம்பிபிஎஸ்சில் சேர்ந்துக்குன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு வார்த்தை. அதே போல தான் பச்சைபாஸ் காலேஜில் ஞானாதிக்கங்கிற ஒருத்தர் இருக்கும்போது நேராக போயிட்டு தெரிஞ்சவங்களுக்கும் டெல்லிக்கும் சீட்டு வாங்கினேன். லயோலா காலேஜ் நேராக உள்ளே போன எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. பாதர் உள்ளே போனால் அவரும் எழுந்திரிச்சுட்டாரு. ஐயா இவங்க 2 பேர் உடனே அவரும் அந்த மாதிரி தான் 2 பேருக்கும் லயோலா காலேஜ் சீட்டு. இதெல்லாம் யார் அவர் அப்படிங்கிற அவர் இருந்ததுனாலே நடந்ததை தவிர என்னால ஒன்றும் நடக்கல. நான் யாருன்னு எனக்கு தெரியும். எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். என் இயேசு என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். நான் எங்க போனாலும் எனக்கு வெற்றி தான். என் தேவன் என்னை பயப்படத்தக்கதான ஆவியாக வைக்கல. எனக்கு பயம் இல்லாத தெரிந்த புத்தி இல்லாத இருந்திருக்கான். அவன் கலெக்டரா இருக்கட்டும், மினிஸ்டரா இருக்கட்டும், பெரிய ஆளா இருக்கட்டும், அவனை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவன்.
அதனால தான் எந்த மினிஸ்ட்ரி, எந்த மனுஷன், எந்த ஆளாக இருந்தாலும் நான் ஸ்ட்ரைட் பேரோட பேசுவேன். என்ன விஷயம், நான் யார் தெரியுமா? முதல்ல நான் என் தேவாதி தேவனுக்கு வேலை செய்யறேன். என் ஆண்டவர் என் மேலே வந்தாரு. நான் அந்த கழுதியாக தான் இருந்தேன். ஆனா இப்போ கிறிஸ்துவின் பிரதிநிதி ஆயிட்டேன். ஆக இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். அவர் அதிகாரத்தினாலதான் அநேக நாடுகளுக்கு சென்றேன். என் படிப்பு என்னமோ உள்ளே வாங்குற இடத்துல இங்கிலீஷ்ல இருந்தா வெளியே வருவேன், வெளியே போகிற இடத்துல உள்ளே போவேன். அப்படி உள்ள சூழ்நிலையில அதை முடிச்சு அத்தனை முறை அநேக நாடுகளுக்கு சென்று வர அந்த உதவி செஞ்சாங்க. அது இயேசுவால மட்டும்தான். அநேக சொல்லாமா, இன்னும் கூட யாரும் வெளிநாட்டுக்கு போக முடியாது. பிடிக்கலாம், எப்படி போறது, என்ன பண்றது, எப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. 17 முறை மலேசியா, சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டேன். பல முறை ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஆளை பார்த்த உடனே சீல் போட்டுருவான், ஒண்ணுமே பேச மாட்டான். ஸ்கிரீன் வேலை, அந்த ஸ்கிரீன் ஒரு பச்சை வழி கேட்டு அது வழியா டாடா வந்துட்டே இருக்கு. எந்த செக்கப்பும் இல்லாம கர்த்தர் என்னுள் இருந்ததினால், இந்த கழுத மேல இயேசு அமர்ந்ததினால், படிப்பில்லாத ஆங்கில அறிவில்லாத இந்த எண்ணெய் எடுத்து உபயோகப்படுத்தினாரே, இந்த நல்ல நாளிலே குருத்தோலை நாயிலே சொல்றேன், என்னை மகிமையினால் நிரப்பின கர்த்தர், என்னை அநேக நாடுகளுக்கு கொண்டு சென்ற கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தருக்கு கர்த்தருக்கு சொல்லுவோமா? நான் இருக்கிற நாள் வரைக்கும் என் இயேசு என்னோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற இயேசு என்னோடு இருப்பார். என்னை ஆசீர்வதிக்கிற என்னோடு இருப்பார். என் விளைவிடத்துல என்னை தாங்குவார். ஏன்னா நான் ஒரு கழுதை தான். நான் சொன்னேன்ல, எந்த மாதிரி பிடியில சிக்கி இருந்தது தெரியுங்களா? எங்கேயோ செய்ய போயிட்டு எங்கேயோ நிற்க வேண்டிய ஆளை தப்பி பழிச்சு 4 வருஷம் தலைமறைவா இருந்தேன். எப்பா இந்த அரசியலுங்கிற சாக்கடையில சிக்கிக்க கூடாதுன்னு செத்துட்டேன்னு செய்தி கொடுத்தேன். ஏனென்றால் பிள்ளைகளே, கர்த்தரை தொழுது கொண்டதுனாலதான், கர்த்தரை எனக்குள்ள வந்ததுனால்தான், அந்த கழுதையில இயேசு எழுதினால்தான் சுமார் 1000கணக்கான பேருக்கு வணிகத்தை ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறேன். அடுத்து தெனாலி பக்கத்தில் உள்ளதான ஊர்ல ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறேன். அங்கலக்குதூர்ல, ஆத்மகூர்ல அநேகருக்கு ஞானஸ்தானம். சபைகளை நிறுவினருக்கும் இந்த சபை மேலே 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 வருவதற்கும் என் ஆண்டவர் என்னுள் இருந்ததுனால, இந்த கழுதையை பயன்படுத்தினதுனாலதான் முடிஞ்சது. கரகத்தை கத்துறது இந்த குருத்தோலை நாயகர்களே, வாழ்த்து சொல்லுகிறேன். உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க கழுதையாண்டா உங்க மேல இயேசு இருக்கிறாரான்னு கொண்டு கொள்ளுங்க. உங்க மேல இயேசு இருந்தா உங்களுக்குள்ளே இயேசு வந்துடுவார். இயேசு நடத்தினா எந்த பாதையில் இருந்தாலும் இந்த கழுதையாகிய உங்களை என்னைய மண்ணான மனுஷனாகிய நம்மை தூக்கி நிறுத்துவார், தலையை உயர்த்துவார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்னை பார், நல்லா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்னை பார் யோகம் வரும். ட்ரெயின்ல போகும்போது அப்படி ஒரு வசனம் போட்டுருச்சு. அவர் பார்த்துட்டு பக்கத்துல இருந்து கேட்டாரு, என்ன எங்களுக்கெல்லாம் ஒரு வாகனம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு வாகனம் இருக்குது, எங்க சாமிக்கெல்லாம் சாமிக்கு வாகனமே இல்லை. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, இந்த மனுஷன்கிட்ட எப்படி சொல்றது, இயேசு பற்றி எப்படி சொல்றது? அப்ப பார்த்தாரு, நீங்க என்ன பாருங்க யோகம் வருட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, உங்களை பார்த்தா எப்படி யோகம்? ஏங்க நான் ஒரு கழுதுங்க, இந்த கழுது மேல இயேசு வந்தாருங்க, அதனால என்ன பார்த்தவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுங்க சொல்லி சுவிசேஷம் சொன்னாரு. இப்போ நீங்க எல்லாருமே சொல்லணும், உங்களை பார்த்தா யோகம் வரணும். ஹலோ சொல்லுங்க. வெளியில போனாக்கா ஒரு சிலர் கணவன் இல்லாதவங்க, நான் ஒரு சில அலங்காரம் இல்லாதவங்க பார்த்தா அவங்கள சொல்லுவாங்க, இந்த மூஞ்சியை பார்த்துட்டு போனா அவங்க பொண்ணு விடியாது, இது விடியா மூஞ்சி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா நீங்க சொல்லுங்க, என் கல்யாணத்துல கூட எங்க அம்மாவை விதவி இன்னும் ஆடக்கூடாது அப்படின்னாங்க. தாலி கட்டும் போது விதவிங்க முன்ன வச்சு கட்டக்கூடாது சொல்லி அநேக பாரம்பரியம் பேசுவாங்க. நான் சொன்னேன், எங்க அம்மா நினைப்பாங்க, எங்க பொண்ணுக்கு அது கூட பட்டாங்க வந்துட்டாங்க. நிறைய குடும்பங்கள்ல விதவை என்ன பண்ணக்கூடாது, முன்ன வரக்கூடாது.
நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க முன்ன வரணும். விதைகளை தைரியமா செய்யுங்க. கணவன் இருந்தவங்க செய்யுங்க. என் மனவாளம் உயிரோடு இருக்கிறார். இந்த உலக மனவாளம் போனாலும் நித்திய மனவாளம் மோடு கூட இருக்கிறார். இது காரணம் என் ஏசி என் கழுதை என் மேல ஏறி இருக்கிறாருங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு யோகம் வரும். நீங்க சொல்லுங்க, உங்க காரியெல்லாம் வாய்க்கும். நீங்க எந்த போன நீங்களாம் ஜெபம் பண்ண அதிகமா என்ன தெரியுங்களா? என்னை பார்த்துட்டு போறவங்க ஏசப்பா அவங்க அடிபடக்கூடாது, பிரச்சனை ஆகக்கூடாது, வேற காரியம் மாட்டக்கூடாது. என்னை பார்த்துட்டு போறவங்க, என் முகத்தை பார்த்துட்டு போறவங்க ஆசீர்வதிக்கப்படும். நான் மேல பார்ப்பேன். ஒரு சிலர் வெளியே வருவாங்க, வந்துட்டு வெளியே ஓடி வருவாங்க. நான் என்ன அவசரம் ஓரன்னு பார்த்தாக்கா இவங்க வீட்டுக்காரரு இவங்க பையன் பைக் வச்சுருக்காங்க. முன்னாடி யார் வராங்க வரலன்னு பார்ப்பாங்க. அப்படியே ஒரு அம்மா கூட இங்க இருக்காங்க நினைக்கிறேன். காணமே கண்ணனை கண்ணம்மா இருக்கீங்களா? போயிட்டாங்க. அவங்களும் அப்படி ரசிச்சாங்க. வந்து வண்டி முன்னாடி பின்னாடி பார்த்தாங்க. யார் வந்து இருக்கு? ஒரு அம்மா பார்த்தா அன்னைக்கு நல்லா பெரிய போட்டு வச்சு பூ வச்சு வந்துச்சு. சீக்கிரம் 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 வந்தாங்க. ஒரு நாள் போனாங்க, சரி பார்த்துட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா அதே மாதிரி மேல பார்த்தா அந்த அம்மா ஒண்ணுமே இல்லாத கணவன் இல்லாதவங்க வீடோ வந்தாங்க. வண்டி எடுப்பாங்க. என்னன்னு கேட்டா அப்புறம் கூப்பிட்டு கேட்டேன், என்னங்கம்மா இவங்களை பார்த்துட்டு போனா வியாபாரம் ஆகும். ஃபர்ஸ்ட் இவங்களை பார்த்துட்டு போனா வியாபாரம் ஆகாது. ஆனா நீங்க சொல்லுங்க, என்ன பார்த்துட்டு போனா வியாபாரம் ஆகும். ஏன்னா எனக்குள்ள இருந்து யாருங்க? இந்த உலகத்துல உள்ளவனை பார்க்கிறோம். அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். சொன்னா கவனிச்சிங்களா? சாட்சி வேணும். அதுக்காக எவ்வளவு ஜெபிக்கிறீங்க? என்னை பார்க்கறவங்க உண்மை பார்க்கணும் ஆண்டவரே. என்னிலிருந்து உங்களுடைய நாமம் மகிமைப்படும் ஆண்டவரே. இப்படி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க ஜெபம் பண்ணுக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் வாங்குக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு சில கடைக்கெல்லாம் போகும்போது பொருளை கொடுத்தா பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டேனாங்க. வண்டியை நிற்பேன், கேட்பேன், ஐயா நீங்க பாஸ்ட்டுங்களா? சோத்திர ஐயா இப்போ ஜெபம் பண்ணு. அவங்க பார்த்தா பயங்கரமா இருப்பாங்க, அலங்காரமா. ஆனா ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீங்க ஃபர்ஸ்ட் கொடுங்க, வியாபாரம் ஆகும். நல்லா நம்ம எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, வியாபாரம் ஆயிடுச்சு, நீங்க ஃபர்ஸ்ட் கொடுங்க. அதை போல உங்களை எல்லாரையும் கர்த்தர் சொல்ல வைப்பார். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் நீங்க சொல்வதெல்லாம் அல்லேலூயா. இந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். அடுத்து நீங்க சொல்லணும், நிறைய பேர் கட்டப்பட்டிருக்காங்க, நிறைய கழுதை என்ன பட்டிருக்கு, நம்மளும் அவுக்கப்பட்டுட்டோம். இன்னும் அநேகர் கட்டப்பட்டிருக்காங்க, புறம்பா இருக்காங்க. அவங்க எல்லாம் அவிழ்த்து வருவதுக்காக தான் கர்த்தர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டார். அதுக்காக தான் உங்க மேல ஆண்டவர் உட்கார்ந்து இருக்காரு. அந்த கழுதுக்குள்ள எப்படி வந்தாரோ உங்களுக்குள்ள உட்காந்துருக்காரு. நீங்க எல்லாம் கிராமங்களுக்கு பக்கத்து வீடுக்கு பக்கத்து தெருவுக்கு நீங்க போயிட்டு பார்த்து இயேசுவை சொல்லி இந்த குருத்தோர் நாயில நல்ல செய்தியை நீங்க போய் சொல்லுங்க. யாரு சொல்லுங்க? அந்த நரிகளுக்கு சொல்லுங்க. எந்த நரிகளுக்கு? அரசாங்கத்தில் இருக்கிற கட்சியில் இருக்கிற பெரிய தலைவர்களா இருக்காங்க. ஜெபத்துக்கு போகாதீங்க, ஊழியம் செய்யாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க, அவங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, எங்க இயேசு என் கூட இருக்கிறார். வியாதியை குணமாக்க முடியாத நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் இயேசு சுகமாக்குறார். பிரச்சனை தீர்வுடைய காத்தாங்க, ஜெபம் பண்ண அற்புதம் நடக்க சொல்லுங்க. அவங்க சொல்லுங்க. அநேகர் கட்டப்பட்டிருப்பாங்க, உங்க மூலமா கர்த்தர் கிருபை செய்வார், அநேகர் கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டு வருவார். இதை கர்த்தர் செய்யறதுக்காக எல்லாரும் கையை தட்டி கர்த்தர் மகிமை சோதனை பண்ணுவோமா? அல்லேலூயா.